Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ISRO அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஒரு யூனிட்டான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அதாவது IIRSலேருந்து வந்திருக்க ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் இதிலிருந்து வந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோமெட்ரிக்ஸ் ஃபீல்டில் இதில் வந்து டோட்டலாக 18 வேகன்சிஸ் இருக்குது. 17 வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் 1 வேகன்சி ஃபார் ரிசர்ச் அசோசியேட். அண்ட் இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து டெம்பரவரி பொசிஷன்ஸ் தான். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து அழகாக டேப்லர் காலம் போட்டு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட போஸ்ட் கோட் JRF 53 அண்ட் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 4. ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா ரிட்ரைவல் ஆஃப் ஜியோஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் யூஸிங் GNSS ஆர் IRNSS சிக்னல்ஸ். அண்ட் இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ME or MTech in remote sensing and GIS, geoinformatics, geomatics, electronics and communication engineering, computer science and engineering or equivalent subject, and MSc in physics, computer science, etc. BE or BTech in electronics and communication engineering, computer science engineering, agriculture engineering, etc. இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் சில குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆன் JNSS, ரிஃப்ளெக்டோமெட்ரி, சிக்னல் ப்ராசஸிங், JNSS சிக்னல்ஸ், எர்த் அப்சர்வேஷன் ரேடார், மைக்ரோவேவ் ரிமோட் சென்சிங், SAR, இந்த மாதிரி நிறைய டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மேட்ல, பைத்தான், எட்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து 1 இயர்க்கான பொசிஷன். ஸோ February 2021 வரைக்கும் இருக்க போகுது. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நீங்கள் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா JRF 54. இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 2. ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஆல்ஃபைன் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் BE ஆர் BTech இல்லை, ஃபுல்லாக MSc in forestry, ecology, environmental science and MTech in remote sensing, GIS, etc. இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் பிளான்ட் டெக்ஸானமி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் RS and JS in forestry and ecology, எட்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் டியூரேஷன் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியான டியூரேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா JRF 55 போஸ்ட் கோட். இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 1 இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சந்திராயன் 2 சயின்ஸ் பிளான்ட் ரிலேட்டடானது. Essential qualifications MSc or MTech in geology or applied geology, geophysics or equivalent subject. எல்லா போஸ்ட்லையுமே வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஒரு போஸ்ட்லையுமே வந்து என்ன ப்ராஜெக்ட் நேம்னு பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JRF 56 நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 1. இது வந்து மல்டி சென்சார் இன்டெகிரேஷன் ஃபார் டிஜிட்டல் ரெக்கார்டிங் ரிலேட்டட். Essential qualification ME or MTech in computer science or IT or equivalent subject in computer science, etc. BE or BTech in computer science, IT, computer science and engineering, software engineering from a recognized university or institution. MSc from a recognized university or institution in computer science or IT, so etc. Desirable qualification வந்து Python, C++, JavaScript, PHP, etc. Duration நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா JRF 57 உடையது. இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 2 இருக்குது. ப்ராஜெக்ட் நேம் எக்ஸ்டெண்டிங் கிராப் இன்வென்ட்ரி ரிலேட்டட். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் MSc ஆர் MTech in remote sensing, geomatics or equivalent subject. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூரேஷன். நெக்ஸ்ட் வந்து JRF 58க்கான போஸ்ட். இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 1 இருக்குது. இது வந்து ஏரோசல் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் ஓவர் இந்தியா. அண்ட் இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா MSc இன் அட்மாஸ்பெரிக் சயின்ஸ், மெட்ராலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ரிமோட் சென்சிங் அண்ட் GIS, எட்ஸெட்ரா ஒரு MTech இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ், டியூரேஷன் எல்லாமே சேம் தான். அடுத்தது JRF 59. இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 2. இதில் ஸ்பேஷியோ டெம்போரல் வேரியேஷன் ஆஃப் gaseous air pollutants over the Indian subcontinent with a specific emphasis on foothills of northwestern Himalaya. அண்ட் இதுதான் இந்த போஸ்ட்கான ப்ராஜெக்ட் நேம். அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் MSc or MTech in physics, atmospheric science, environmental science, mathematics, etc. Desirable qualifications, durations இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா JRF 60 ஓட போஸ்ட் கோட். இதோட நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2. ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் பயோ ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க், IBIN.
இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எம்இ எம்டெக் ஆர் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டியூரேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் கோட் வந்து JRF 61, நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 1. இதோட ப்ராஜெக்ட் நேம் ரெயின்ஃபால் த்ரெஷோல்ட் அண்ட் DIN SAR பேஸ்ட் மெத்தட்ஸ் ப்ராஜெக்ட். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எம்டெக் ஆர் எம்எஸ்சி இன் ஸ்பெசிஃபைட் ஃபீல்ட். Desirable qualifications and durations. Next post code பார்த்தீங்கன்னா JRF 62, number of positions 1. இதோட ப்ராஜெக்ட் நேம் இந்தியன் பயோரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நெட்வொர்க் IBIN. மேலே பார்த்த மாதிரியே தான். அண்ட் இதில் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் MSc or MTech in forestry, ecology, environmental science, botany, biodiversity and conservation or equivalent subject. Desirable qualifications plant taxonomy, application of remote sensing and GIS in forestry and ecology etc. இதெல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த 17 வேக்கன்சிஸுமே வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கானது. அண்ட் இப்போ பார்க்குறது ரிசர்ச் அசோசியேட்டுக்கு இதில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் பயோ ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் PhD ஆர் டாக்டரேட் லெவல் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எட்ஸெட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. ஆர் ME ஆர் MTech இன் ரிமோட் சென்சிங் அண்ட் GIS எட்ஸெட்ரா. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் காமன் ஃபார் ஆல் போஸ்ட். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமமாக என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா BE ஆர் BTech டிகிரி இருக்கலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் 6.84 CGPA இருக்கணும். அண்ட் MSc டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து 6.84 CGPA இருக்கணும். அண்ட் 65% மார்க்ஸ் இன் ஆல் செமஸ்டர்ஸ். MTech இருந்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அண்ட் 6.5 CGPA. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டு தவிர மற்ற 17 போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் நெட் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்டுனா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட். இன்னும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு 28 இயர்ஸ் இருக்கணும். அதாவது அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த டேட் வரைக்கும் உங்களோட ஏஜ் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் SC and ST கேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ரிசர்ச் அசோசியேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். அவங்கள வந்து SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அண்ட் இப்போ சேலரி பேக்கேஜ் பற்றி பார்த்தோம்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு பார்த்தீங்கன்னா 31,000 per month கிடைக்கும். அண்ட் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு ஒரு இயர் பொறுத்து சேலரி வந்து வேரி ஆகுது. ஸோ 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 47,000, 2 இயர்ஸ்னா 49,000 அண்ட் 3 இயர்ஸ்னா 54,000 இருக்குது. ஓகே, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங், பர்சனல் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எதுக்காகனா கேண்டிடேட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக, ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மீட் பண்ணுறீங்களா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது, உங்களை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு யார் வராங்களோ அவங்கள வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ தான். இந்த ஆன்லைன் இன்டர்வியூலையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கால் லெட்டர் கொடுப்பாங்க, மெயில் ஆர் உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைன் இன்டர்வியூக்கான டேட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2020. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மந்த் 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த போஸ்ட் ரிலேட்டடான உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்களோட மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு மெயில் பண்ணி உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் அதர் கண்டிஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா நேற்று, அதாவது 17th August 2020 ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st August 2020. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு நினைக்கிறீங்களோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான கான்டென்ட்ஸ், எக்ஸாம் கான்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா
ராஜா டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட ரீசன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர்.